மதுரையில் கிழக்கு அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். செப்டம்பர் 1 முதல் 4ஆம் தேதி வரை 4 நாட்கள் மதுரை மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறார். செப்டம்பர் 1ஆம் தேதி திருப்பரங்குன்றம், திருமங்கலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். செப்டம்பர் 2ஆம் தேதி மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார். செப்டம்பர் 3ஆம் தேதி மதுரை மேற்கு, மதுரை மத்தியம், மதுரை தெற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார். செப்டம்பர் 4ஆம் தேதி சோழவந்தான், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து மதுரையில் ஆங்காங்கே ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மதுரை திருமோகூர் அருகே உள்ள தனியார் மகாலில் அதிமுக கிழக்கு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா சிறப்புரையாற்றினார். அதிமுக கிழக்கு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.